வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. மேலும் கடல் அலைகள் 4 அடி உயரத்திற்கு சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற அவர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்வதையும் நேரில் சென்று பார்த்தார். மேலும் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடற்கரைக்கு பொதுமக்கள் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன் வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்துக்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என கூறியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்ததால் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மழை நீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு சுற்றுலா
பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்கு 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு கடற்பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை அரசு முழுமையாக எடுத்திருக்கின்றது. இப்போ ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நமக்கு இப்பொழுது கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னால், சென்னைக்கு நம்முடைய பரங்கிப்பட்டை இதுக்குள்ள இடையில கடக்கலாம். அந்த புயலாக மாறி கரை ஒரு 60 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கூடும் அப்படின்னு தகவல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நகர்ந்து மையம் வரும், எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அது வேற இடத்துல மாறி திசை மாறி கூட செல்லலாம், தூரம் நகர்ந்து கூட செல்லலாம். இப்போ சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்குன்னு. புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சேர்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி. இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரிக்கு வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேரிக்கு உண்ண உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வருகை தந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்த அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். அப்புறம் இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்து இன்னைக்கு சார் பேர் தெரியாது, பட் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கு சார் மேடம் இன்னைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு. நீங்கள் என்ன போகணும், ஆனால் சாப்பாடு பேண்டே கொடுத்து தோசை இட்லி என்ன வேணும் சொல்லிட்டு கேட்டது. நான் சாப்பாட்டு தோசை இட்லி கொடுத்து மேடமும் சாரும் 2 பேரும் சாப்பாடு கொடுத்து கேஷ் கொடுத்து நான் இங்கே போகணும் நான் சொல்லிட்டு. சோலை நகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த 2007ஆம் ஆண்டு தூண்டில் முள் அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் 8 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் வடக்கு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு மத்திய அரசு நிதி மூலம் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என மீன் வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை அடுத்து சோலை நகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் இருந்து 100 மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் இது பாதுகாப்பானதாக இல்லை என்றும் படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் நிறுத்தி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன், கடந்த 20 ஆண்டுகளாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருகிறோம். இதற்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் எங்கே போனது என தெரியவில்லை என வேதனையாக தெரிவித்தார். தூண்டில் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர் கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதிலமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் உடனடியாக தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள
பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் சுமார் 10 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுவடைகிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் கடலில் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போலீசார் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நகர பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியாக காணப்படுகிறது. தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக தொழிலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி முறையாக செலவு செய்யப்படாமல் அதிக முறைகேடு நடந்தது என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி இருந்தால் கருணை அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் உட்பட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் சரியாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், சமுதாய நலக்கூடங்கள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்கள் பூட்டிய நிலையில்தான் உள்ளது. மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கான போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றார். உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது இளைஞர்கள் போலீசாரை பார்த்ததுடன் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் எல்லையம்மன் நகரை சேர்ந்த தனுஷ், சின்னையப்பேட்டை சேர்ந்த கார்த்திக் ராஜா மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியை சேர்ந்த கௌதம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 நபர்கள் மீது வழக்கு பதிந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலிய விருது வழங்கப்பட்டுள்ளது. செவாலிய என்பது உலகின் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் 1957 இருந்து ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயரிய விருதாகும். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குநரும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆலோசகருமான கிரிகோர் ட்ரூமல் செவாலிய விருதினை அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்பிற்கான அலுவலர் ஸ்டெஃபனி ஒர்பில்லா, இந்தியாவில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ்களின் ஒருங்கிணைப்பாளர் எமிலி இழகமான், பாண்டிச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். Je vous fais chevalier dans l'ordre des palmes académiques.
தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச விடியல் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் புதுச்சேரி மரமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரி நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விடியல் பயண திட்டம் கொண்டு வரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முன்னணி மொபைல் தொழில்நுட்ப நிறுவனம் ராட்னஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்ப துறையில் முன்னணியில் வகித்து வரும் ராட்னஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலக திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் உமா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் SP பாஸ்கரன், SP வீரவல்லபன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய ராணுவ படையில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கதாகும். ராட்னஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்க உதவியுள்ளது. 2017 முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. அனைத்து மொபைல் சர்வீஸ் பயிற்சி மேலாண்மை பயிற்சிகளை இந்நிறுவனம் நவீன முறையில் அளிப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களை சந்தித்து பேசியதுடன் புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர். இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர் சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் மாசி வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குனரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித் தொகைக்கான ஆணையினை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் பொறுப்பு சாயிலங்கோ, உதவி இயக்குனர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை
வழங்கினார். உடன் ஜனா, ராஜா, ஜான், சீனு, ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். புதுச்சேரியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவினை புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசிலாமணி, விஜய், செல்லதுரை, கரிகாலன், திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இஸ்மாயில், பாஷா, லோகு, பொறியாளர் சம்பத் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடன் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.